பிரைஸ் லார்ட். இன்று நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் வேதமாணிக்கம். இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலேயே மயிலாடி என்கிற இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். இந்தியா மிக தொன்மையான வரலாறு கொண்டது, எனினும் மிகவும் சிக்கலான சமூக அமைப்பை கொண்டது. பல்வேறு சமயங்களும் ஜாதிகளும் எண்ணிக்கைக்கு அடங்கா சிறு கடவுள்களும் நிறைந்த நாடு. 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் கன்னியாகுமரி பகுதிக்கு வந்தபோதே சிக்கலான சமூக அமைப்புகள் சுமூகமான விடுதலையை கண்டது. நாகரிகமும் நலமான வாழ்வு முறையும் மக்களிடையே முளைத்து எழும்பின. குட்டி தெய்வங்களுக்கு முன் குனிந்து கிடந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தலை நிமிர ஆரம்பித்தார்கள். 1750ஆம் ஆண்டுக்கு பின் பிறந்தவர் மகாராஜன் வேதமாணிக்கம். சிறு வயதிலேயே சிவபக்தராகவும் உண்மை ஆன்மீகம் ஆகியவற்றை தேடும் உயர்ந்த நாட்டம் உடையவராகவும் காணப்பட்டார். 1799ஆம் ஆண்டு சிதம்பரம் என்ற இடம் நோக்கி புண்ணிய பயணம் மேற்கொண்டார். அங்கு நடைபெற்ற வழிபாடுகள் அவருக்கு வெறுப்பையும் ஏமாற்றத்தையுமே தந்தன. இதனால் மனமுடைந்த அவர் ஒரு தூணில் சாய்ந்து தூங்கிவிட்டார். அப்போது வெண்ணங்கி தரித்த ஒரு தூதன் கனவில் தோன்றி, நீ செல்ல வேண்டிய இடம் வேறு, புறப்படு, வழிகாட்டுகிறேன் என்று கூற உடனே அச்சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். தஞ்சாவூரில் கோலா போதகர் மூலம் கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்த இவர் ஞானஸ்நானம் பெற்று புதிய மனிதனானார். தான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்ற வாஞ்சையில் தன் உறவினர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவித்து அவர்களும் ஞானஸ்நானம் பெற செய்தார். ரிங்கல் தௌவே மிஷனரி மூலம் பல திருச்சபைகள் கட்டப்பட உதவினார். மயிலாடு என்ற ஊரானது வேதமாணிக்கத்தால் சுடர்விட்டு பிரகாசிக்க ஆரம்பித்தது. தென் திருவிதாங்கூரின் முதல் கிறிஸ்தவரான இவர் சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகள் பட்டு பலரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். அருமையான சகோதர சகோதரர்களே, கடவுள் நம்முடைய நண்பராக இருக்கவில்லையானால் எந்த ஒரு நண்பரும் நமக்கு உதவவே முடியாது. நம்ம இந்திய தேசத்துக்கு மிகப்பெரிய உயிருக்கு உயிர நண்பராகவும் பரிகாரியாகவும் இயேசு கிறிஸ்து மாறியிருக்கிறார். ஆண்டவர் நம் தேசத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை ஒவ்வொரு நாளும் பார்க்கப்படும் போது அது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்ட